சொல்லி அழைத்தாலுமே அம்மா என்றழைக்கும் சுகம் காணுமா? ஆயிரம் பெயர் சொல்லி அழைத்தாலுமே அம்மா என்றழைக்கும் சுகம் காணுமா? ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நவராத்திரி விழாவினை சீரும் சிறப்புமாக செய்தோம். அவ்வாறு செய்து கொடுத்த அனைத்து மாவட்ட சக்திகளுக்கும் பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய குருவின் நினைவு நாளை உங்களுக்கு நினைவுபடுத்தி அவருடைய நினைவு நாள் அன்று நீங்கள் அனைவரும் கோயிலுக்கு வர வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய குருவின் நினைவு நாள் 19/10/25 ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்திதான். இருந்தாலும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். ஒரு குருவினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடினால் நம் வாழ்நாளில் ஒரு தெய்வத்திற்கு செய்கின்ற ஒரு சேவையாக அது அமையும். குருவை வணங்குவதும் தெய்வத்தை வணங்குவதும் ஒன்றுதான். 50 ஆண்டு காலம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுத்து, எதை செய்து கொடுக்க வேண்டுமோ அதை செய்து கொடுத்து, யாருக்கு எப்படி வழிகாட்ட வேண்டுமோ அதையெல்லாம் வழிகாட்டி நம்மளை நல்வழிப்படுத்தி ஒரு அரை நூற்றாண்டு காலம் நம்மளை அழைத்து சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவருடைய நினைவு நாளை கொண்டாட நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது தெய்வத்துக்கு செய்கின்ற சேவையை விட குருவுக்கு செய்கின்ற சேவைதான் சிறந்தது என்பார்கள். அந்த குருவின் நினைவு நாளை நீங்கள் வந்து அந்த குருவினுடைய அருளை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் குருநாள், அடுத்தது தீபாவளி, அமாவாசை என்று தொடர்ந்து வருகின்றது. இந்த தொடர்ந்து வருகின்ற நாட்களை சிரமப்படாமல் கலந்து கொண்டு நீங்கள் சித்தர்பீடத்திற்கு வர வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். பக்தர்கள் பார்க்க முடியாத அந்த முகம் மறைந்துவிட்டது. அவர்கள் முக்தி அடைந்து 2 வருடங்கள் ஆகின்றது. அவர்கள் மறைந்தாலும் அவருடைய பேரும் புகழும் என்றைக்கும் மறையாது. ஆகையால் நீங்கள் குருவை எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நல்ல சிறப்பாக அமையும் என்று உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. ஒவ்வொரு நிமிடமும் நினைத்திடும் மனமே, கிடைத்திடும் அவள் அருள் நம்மிடமே. கருணையின் கடலவள், கண்களின் ஒளியவள், நினைத்திட தொழுதிட உருகும் மெழுகவள். அம்மாவை நினை மனமே, மறுவூர் அம்மாவை நினை மனமே. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.